அப்படின்னா ட்ரேடிங்கில் நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் இந்த புக்ஸ் படித்தா மட்டும் போதும்னு சொல்ல வரேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுசாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன புக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குச்சந்தை அடிப்படைகள். இந்த புக்கை எழுதினவர் சோம வல்லியப்பன் அவர்கள். இது வந்து பங்குச்சந்தை அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். இதில் என்னென்ன இருக்குன்னா பங்குச்சந்தை ஒரு பார்வை, ஷேர்களில் பணம் சம்பாதிக்க வழிகள், ஷேர்களில் முதலீடு செய்யும்போது கவனிக்க வேண்டியவை, மியூச்சுவல் ஃபண்டுகள், பங்குகளில் ட்ரேடிங், எதுக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் முக்கியத்துவம் கொடுக்கும், ஷேரில் பணம் சம்பாதிக்க பல்வேறு வழிமுறைகள், ஷேர் மொழி, முடிவாக சில வார்த்தைகள், சில அட்வைஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி ஒன்றுமே தெரிலனா இந்த புக் படித்து பங்குச்சந்தையை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி பங்குகளோட விலை என்ன, அப்போ அவங்க எப்படி ட்ரேட் பண்ணாங்க, 10 ரூபாய்க்கு வாங்கின பங்கு இப்போ எப்படி 1000 ரூபாய்க்கு ஏறி இருக்கு, இது எல்லா டீட்டெயிலும் இந்த புக்கில் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு, வாங்கி படிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற புக்கு என்னென்னா பங்குச்சந்தை ட்ரேடிங். இதை எழுதின ஆத்தரும் சோம வல்லியப்பன் அவர்கள் தான். இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா ட்ரேடிங் பற்றிய தகவல்கள், எதில் ட்ரேடிங் பண்ணோம், ட்ரேடிங்கில் எத்தனை வகை இருக்குது, இன்ட்ராடே ட்ரேடிங், நிஃப்டி ட்ரேடிங், டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில்கள், பிற கேண்டில்கள், ட்ரேடிங்கில் சில ஆலோசனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த புக்கு கண்டிப்பாக படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டில் பற்றி, அதோட குணாதிசயம், இந்த புக்கோட கடைசியில் நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. எப்படி ட்ரேடிங் பண்ணணும், எப்படி சைக்காலஜி மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப ஆசைப்படக்கூடாது, எல்லாம் சொல்லியிருப்பாரு. இது கண்டிப்பாக இந்த புக் வாங்கி படிங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டிங் டெக்னிக். இந்த புக்கு எழுதினவர் ஸ்டீவ் நிசன். இது ஜப்பானில் இந்த ஆத்தர் போயிட்டு அவங்களோட பழக்க வழக்கம், கேண்டில்ஸ் எப்படி உருவாச்சு, கேண்டில்ஸோட மொத்த பாரம்பரியம், இது எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். இந்த புக்கு தான் எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேண்டில்ஸோட காட்ஃபாதரே இந்த புக்கு தான். இந்த புக்கு படிக்கலாம் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரிலன்னு தான் அர்த்தம். மறக்காமல் இந்த புக்கு வாங்கி படிங்க. இதில் இருக்க கேண்டில்ஸ் சார்ட் பேட்டர்ன் மாதிரி நீங்கள் வேறு எந்த புக்குலையும் பார்த்துக்க முடியாது. அவ்வளோ கேண்டில்ஸ் இருக்கும், புதுசாக இருக்கும். மறக்காமல் வாங்கி படிங்க. இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், கேண்டில்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், கன்ஸ்ட்ரக்டிங் த கேண்டில்ஸ்டிக் லைன், ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், ஸ்டார்ஸ், மோர் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ், த மேஜிக் டோஜி, புட்டிங் இட் ஆல் டுகெதர், a cluster of candles, candles with trend lines, candles with retracement levels, candles with moving averages, candles with oscillators, candles with volume, measure moves, the west of the east and west, the power of convergence, candlestick terms and visual dictionary, western technical terms. இந்த புக் பர்டிகுலராக நான் எதுக்கு படிக்கணும்னு சொல்லுவேன்னா இப்படிலாம் கூட கேண்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த புக்கில் அவ்வளோ கேண்டில்ஸ் இருக்கும், அவ்வளோ சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங். இந்த புக்கு எழுதின ஆத்தர் வந்து இந்திரஜித் சாந்த்ராஜ். இப்போ ட்ரேடிங்குள்ளே புதுசாக வரவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பிரேக் அவுட் ட்ரேடிங் தான். ஹை வால்யூமில் பிரேக் அவுட் ஆகணும், ரீடெஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக புல்லிஷ் தான். இந்த புக்கு எதுக்காக படிக்கணும்னா வால்யூம் எப்படி பிரேக் அவுட் கொடுக்குது, ஃபால்ஸ் பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது, புல்லிஷில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க இந்த புக்கு கண்டிப்பாக படிங்க. இது ரொம்ப பேஜஸ் கம்மி தான், 30 to 50 பேஜஸ் தான் இருக்கும். வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நாலேஜ் நல்லா டெவலப் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன். இதை எழுதின ஆத்தர் வந்து அவரோட பேரை படிக்க எனக்கே தெரில, முடிஞ்சால் நீங்கள் படிக்க முடிஞ்சால் படிச்சுங்க. இந்த புக்கு எதுக்குன்னா பியரிஷ் மார்க்கெட், டவுன் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் பண்ணும், இப்போ வந்து பியரிஷ் ஃப்ளாக் பிரேக் அவுட் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்கும். நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரேக் டவுனில் வால்யூம் எவ்வளோ வால்யூம் இருந்தால் செல் பண்ணணும், ரீடெஸ்ட் பண்ணிட்டு எப்படி செல்லிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும், அது எல்லாமே இதில் இருக்கும். மறக்காமல் வாங்கி படிங்க. ஃபால்ஸ் பிரேக் டவுன் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அந்த ட்ராப்லேருந்து தப்பிக்கிறது, அதெல்லாம் இதில் இருக்கும். மறக்காமல் வாங்கி படிங்க.
டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இந்த புக்கில் கண்டிப்பாக இருக்கும். இந்த புக்கும் பேஜஸ் ரொம்ப கம்மி தான், 30 to 50 பேஜஸ் தான் இருக்கும். வாங்கி படிங்க, ஈஸியாக 2-3 நாளில் படித்து முடிச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன புக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் மணி இன் இன்ட்ராடே ட்ரேடிங். இந்த புக்கு எதன் ஆத்தர் வந்து அஸ்வானி குஜ்ரால். இவர் ஒரு நல்ல இன்வெஸ்டர், ட்ரேடர், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா, மாஸ்டரிங் மார்க்கெட் பேசிக்ஸ் அண்ட் மூவிங் ஆவரேஜஸ், மார்க்கெட் பேசிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டில்ஸ், trading with candles, trading pivots, basic of pivots, trading pivots, central pivot range, trading trending markets, managing ongoing trades, counter trends, trading range markets, way of swinging sideways, trading big news events, the capitalist by your side, how to profit from traps, the trading power of confidence, money management, mastering your mind, winning techniques beyond the techniques, the discipline of the day trader. இதெல்லாம் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கில் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டிகேட்டர்ஸ், ட்ரெண்ட் ஃபாலோ, கேண்டில்ஸ், இது எல்லாமே இருக்குது. இது மறக்காமல் வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேண்டில்ஸ் எப்படிலாம் ரோல் ப்ளே பண்ணுது, பெரிய கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் பெருசாக வந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயம்லாம் இதில் இருக்கும். இந்த புக்கு மறக்காமல் வாங்கி படிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் ஹவு டு மேக் மணி ட்ரேடிங் வித் சார்ட்ஸ். இதோட ஆத்தரும் அஸ்வானி குஜ்ரால். போன புக்கோட ஆத்தரும் அஸ்வானி குஜ்ரால் தான். இவர் ஒரு நல்ல இன்வெஸ்டர். இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா, இன்ட்ரோடக்ஷன், த ஆவரேஜ் டிக்ஷனரி இண்டெக்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ், ஹவு டு யூஸ் வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கண்டினியூஷன் பேட்டர்ன், இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜஸ், ஆர்எஸ்ஐ அண்ட் ஸ்டோகாஸ்டிக், using momentum for entries and exit, how to use the ABC wave, money management, how much capital to risk on each trade, putting it all together, sector and stock selection, trading the railway line theory, mind of the successful trader. இந்த புக்கில் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நிறைய டபுள் டாப், டபுள் பாட்டம், இந்த மாதிரி நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த புக்கு மறக்காமல் வாங்கி படிங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம எந்த புக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் இன் த ஜோன். இதோட ஆத்தர் மார்க் டக்ளஸ். இது முழுக்க முழுக்க சைக்காலஜி சம்மந்தமான புக். நம்ம எப்படி நம்மளோட க்ரீடை எப்படி, நம்மளோட ஆசையை எப்படி கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்துறதால் நம்ம எப்படி ட்ரேடிங்கில் வின் பண்ணுறோம், இதை பற்றினது புக்கு இது. இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா, த ரோட் டு சக்ஸஸ், ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் ஆர் மென்டல் அனாலிசிஸ், த லர் டேஞ்சரஸ் ஆஃப் ட்ரேடிங், டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட், the dynamics of perception, the market's perspective, the trader's edge, thinking in probabilities, working with your beliefs, the nature of beliefs, the impact of beliefs on trading, thinking like a trader. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் இந்த புக்கில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து லாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரல, நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, நீங்கள் அதிக ஆசைப்படுறதாலே உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுனே இருந்தீங்கன்னா, இந்த புக் வாங்கி படிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். உங்கள் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். இது வாங்கி படிங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த செக்மெண்ட்டோட கடைசி புக்குக்கு வந்துட்டோம், அது டிசிப்ளின்டு ட்ரேடர். இந்த புக்கு என்னதோ மார்க் டக்ளஸ் தான். ட்ரேடிங் இன் த ஜோன், அந்த புக்கு என்னதோ மார்க் டக்ளஸ் தான். இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரேட் வித் த ட்ரெண்ட், கட் யுவர் லாஸஸ் அண்ட் லெட் யுவர் ப்ராஃபிட்ஸ் ரன், மணி மேனேஜ்மெண்ட் இஸ் த கீ. இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா, why I write this book, new thinking methodology, the mark is always right, building a framework for understanding ourselves, how to memorize association and beliefs, why to need to learn to adapt, dynamics of goal achievement, managing mental energy, techniques for effecting change, the psychology of price movement, the steps to success. A final note, why a new thinking methodology, there is unlimited potential for profit and loss, prices are in perpetual motion with no defined beginning or ending, the market is an unstructured environment, in the market environment reasons are irrelevant, the 3 stages of becoming a successful trader. இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது. இந்த புக்கெலாம், இந்த 2 புக்குமே சைக்காலஜி சம்மந்தமான புக்கு.
இதை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களோட ஆசை, உங்களோட பேராசை எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வரும். வாங்கி படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி எல்லாருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.